இந்த வீடியோ எடுத்து 1 வீக் போல் ஆயிடுச்சுங்க. அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா டைம் கிடைக்கவே இல்ல. ஸோ இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன விலாகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, குலதெய்வத்த வழிபடுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு விலாக் போட்டிருப்பேன். இது செகண்ட் விலாகுங்க. ஸோ அது கன்டின்யூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க முனீஸ்வரன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆடு, கோழி அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்கங்க. ஸோ நான் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால வந்து அது வெட்டுறப்ப அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுல்லங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, "சரி அங்க வேணாம்மா, வேற கோவில் இருக்கு. அங்க வந்து முனீஸ்வரர் இருக்காரு. நம்ம போயிட்டு அங்க போயிட்டு வந்து அவர சேவிச்சுட்டு வரலான்னு" சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனேன். அவருக்கும் வந்து நாங்க மனசார வந்து வழிபட்டோம். தேங்காய் மட்டும் உடைக்கலங்க. ஏன்னா எங்க ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரெக்னன்ட்டா இருந்தா தேங்காய் உடைக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம், பூசணிக்காய்லாம் வந்து உடைக்கக்கூடாதுங்க. ஸோ அதெல்லாம் உடைக்கல. அதுக்கப்புறம் அவரையும் வந்து நாங்க ஃபேமிலியோட பிரார்த்தனை பண்ணோம். நான் என்ன பண்ணேன், முனீஸ்வரனுடைய கீழ வந்து உட்காந்துட்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் தலையிலிருந்து அந்த பூ வந்து என் மடி மேல விழுந்துச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுச்சு. ஸோ குலதெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானங்க. ஸோ நல்லபடியா அன்னைக்கு முடிஞ்சது.